கண்ணாடியில் புத்தம் புதிதாய் முகம் பார்க்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. பேரு நந்தினி இல்ல, நம்பிக்கை துரோகி. அந்த நம்பிக்கை துரோகியை எப்போ பார்த்தனோ அப்போத்துல இருந்து எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல்ல 2 லட்சத்தை இழந்தேன். அதுக்கப்புறம் என்னோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. மொசக்குட்டி கதிர், ஏய் எங்க போயிட்டு இவ்வளவு நேரம்? போன் அடிச்சுக்கிட்டே இருக்க. ரூம்ல தானே இருந்தேன். யார் இது? இது என் ஃப்ரெண்ட் அண்ணி. ஏய் மொசக்குட்டின்னு பேரு? என் ஃப்ரெண்ட் தான். இருங்க இருங்க பேசிட்டு வந்துறேன். ஒரே ஒரு நிமிஷத்துல வந்துறேன். போன் வந்துச்சு. யாருமா? தெரியல மாமா, ஏதோ மொசக்குட்டின்னு பேர் இருந்தது. எடுத்துட்டு வெளியே ஓடிருப்பானே. ஆமா. இப்படிதான் யார்கிட்ட இருந்தோ அடிக்கடி போன் வருது. இவனும் தூரமா ஓடி போய் ஒளிஞ்சு நின்னு பேசிட்டு இருக்கான். ஹலோ அண்ணே. டேய் ஏன்டா இவ்வளவு நேரம் போன் எடுக்கல? அண்ணே, எனக்கு போன் பண்ணாதன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. சின்ன எஸ்எம்எஸ் பண்ணுங்க, நேரம் பார்த்து நானே கால் பண்றேன். டேய் என்னாச்சு இப்போ? நீ போன் பண்ணல, அத அண்ணி அட்டெண்ட் பண்ண பார்த்தாங்க. நல்ல வேளை நான் செல்ல வாங்கிட்டேன். டேய் எனக்கு அண்ணிய பார்க்கணும் போல இருக்குடா. சித்தபிரம பிடிச்ச நம்ம அம்மாவும் இப்பதான் குணமாயிட்டு வராங்க. அதுக்கு காரணமா இருந்தவங்கள பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. அம்மா இப்ப பேச மட்டும் செய்யலண்ணே, அவங்க கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு. பழசெல்லாம் அப்பப்ப அவங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. டேய் இத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அம்மா எப்படியும் பழைய நிலைமைக்கு வந்துருவாங்கல்ல. அதுக்கு முன்னாடி நீ நம்ம வீட்டுக்கு வரணும்னு. இல்லடா, நாங்க வந்தா அம்மாக்கு மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது ஆயிடும். நாங்க வரதுக்கு சான்சஸே இல்ல. அண்ணியோட போட்டோ மட்டும் அனுப்பிச்சுவே, அது போதும். இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்த அண்ணிய கண்டிப்பா நான் பார்க்கணும்டா. சரிண்ணே, நான் உங்க போட்டோ அனுப்பி வைக்கிறேன். ஓகேடா. அண்ணே நான் வச்சிருக்கேன், யாராவது வந்துட போறாங்க. என்னது இது? பணம்? இது கூடவா தெரியல? ஆபீஸ்ல 30,000 ரூபாய் கட்டணும்னு சொன்னீங்களே, அதுக்கு தான் அரேஞ்ச் பண்ணேன்.
நான் உங்ககிட்ட பணம் கேட்கவே இல்லையே. ஏன் கேட்டாதான் தரணுமா? நீங்க படுற கஷ்டத்தை பார்த்து நானா ரெடி பண்ண பணம் இது. புடிங்க. வேண்டாம் அனுஷ்கா, நான் தான் பைக்கை வித்து பணம் கட்டிடுறேன்னு சொன்னல. சக்தி, பைக்கை வித்து ஆபீஸ்க்கு எப்படி போவீங்க? பஸ்ல போறேன், ஷேர் ஆட்டோல போறேன், எப்படியாவது போறேன். சக்தி, பஸ்லயோ ஷேர் ஆட்டோலயோ போகணும்னு உங்களுக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. பைக்கை விற்காம இந்த பணத்தை கொடுத்து கடன் அடைங்க. ஆமா, மாச கடைசியில உனக்கு எது இவ்வளவு பணம்? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களை யாரும் கண்டபடி பேசக்கூடாது. அதுக்காக தான் இந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. இல்ல, எனக்கு வேண்டாம். நான் வேற எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீ முதல்ல கிளம்பு. இங்க நான் இருக்கும்போது நீங்க ஏன் கண்டவங்க கிட்ட கையேந்தணும்? அந்த நம்பிக்கை துரோகியால எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். அதோட சேர்த்து இதையும் அனுபவிக்கிறேன். சக்தி, நீங்க ஏன் இன்னும் அவளே நினைச்சிட்டு இருக்கீங்க? அவளால பட்ட கடன் எவ்வளவுன்னு சொல்லுங்க, மொத்தமா நான் அடைக்கிறேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பு போ. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். போ. சக்தி, அத நான் தான் முடிவு பண்ணணும். இப்ப இந்த பணத்தை வாங்குறீங்களா இல்லையா? வேண்டான்னு சொல்றல, போ. சக்தி, நீங்க வாங்கி தான் ஆகணும். அனுஷ்கா, என்ன கோவப்படுத்தாத, போ. சக்தி, இப்ப பணத்தை வாங்க மாட்டீங்களா? வேண்டான்னு சொல்றல, நீ போ. வாங்க மாட்டீங்க? அனுஷ்கா, என்னது இது? ஏய், என்ன காரியம் பண்ணிருக்க நீ? நான் சொல்லிட்டு தானே செஞ்சேன். ஏய், ரத்தம் வருது, வா உடனே ஹாஸ்பிடல் போலாம். எதுக்கு வரணும்? நான் வரமாட்டேன். ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? ரத்தம் நிறைய போச்சுன்னா அப்புறம் தேவையில்லாத ப்ராப்ளம் ஆயிடும். வா ஹாஸ்பிடல் போலாம். பிடிச்சவங்க கஷ்டப்படும் போது சின்ன உதவி கூட செய்ய முடியாதனா இருந்து என்ன பிரயோஜனம்? செத்து போயிடுறேன். ஏய், முட்டாள்தனமா பேசாத அனுஷ்கா. என்ன, நான் உங்க மேல வச்சிருக்க அக்கறை உங்களுக்கு முட்டாள்தனமா தெரியுதா? இங்க பாருங்க சக்தி, இந்த பணத்தை வாங்கல நான் இந்த கையும் அறுத்துக்குவேன். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஹாஸ்பிடல் போலாம், வா. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. வீணா பிடிவாதம் பிடிக்காத அனுஷ்கா, ப்ளீஸ் வா. நீங்க பிடிவாதம் பிடிக்காம இந்த காசை வாங்கிக்கோங்க. வாங்க மாட்டீங்களா? அனுஷ்கா, நீங்க என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதா கத்தி உங்க மானத்தை வாங்கிருவேன். கத்தட்டுமா? கத்தட்டுமா? அனுஷ்கா. ம். சரி, ரத்தம் போது பாரு. கைய காட்ட. இப்படி பண்ணிட்டியே. உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? தேங்க்ஸ். கமலா, நேத்து நான் கொடுத்தேன்ல ஆமா, அந்த பணத்தை எடுத்துட்டு வா. கண்ண ஊர்ல இருந்து வந்திருக்கான், சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிங்க. சக்தியை இன்னும் காணுமே. அவன் வர்றதும் பணம் திருட்டு போனது அப்பாவுக்கு தெரியறதும் ஒரே நேரத்துல நடந்தா நல்லா இருக்குமே. ஏண்டி, பணத்தை எடுக்க இவ்வளவு நேரமா? என்னங்க, பீரோல வச்சிருந்த பணத்தை காணுங்க. என்னது, பணத்தை காணுமா? ஆமாங்க. நல்லா தேடினியா? ஐயோ, நல்லா தேடி பார்த்துட்டேங்க, காணுங்க. ஏண்டி, பீரோல வச்ச பணத்தை வெளியில இருந்து யாராவது வந்து திருடிட்டு போயிட்டானா?
என்னங்க நான் நல்லா தேடி பார்த்துட்டேங்க, பணத்தை காணோங்க. ஏய், என்னடி பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்க? ஆ? இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஏய் அனுஷ்கா, இங்க வா. பீரோல நான் வச்ச பணத்தை பாத்தியா? நான் எதுவும் பார்க்கல. கையில எப்படி அடிபட்டுச்சுன்னாலும் பதில் இல்ல. பணத்தை எடுத்தியான்னு கேட்டாலும் தெரியல, தெரியாது, பார்க்கல. என்னம்மா இதுதான் உன் பதிலா? அனுஷ்கா, நேத்து நான் பணத்தை பீரோல வச்சுட்டு நாங்க 2 பேரும் வெளியில போயிட்டோம். நீ மட்டும்தான் வீட்ல இருந்திருக்க. நீ தான் பணத்தை எடுத்திருந்திருக்கணும். விளையாடாம பணத்தை எடுத்து கொடுத்துருமா. வந்துட்டாரு. இதுதான் கரெக்ட் டைம். ஓகே, மாட்டிக்குவோம். ஏய், என்ன சக்தி, ஆபீஸ் வேலையெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சு சார். அனுஷ்கா, விளையாடாம பணத்தை எடுத்திருந்தேன்னா கொடுத்துருமா. நான் ஏமா விளையாடணும்? அந்த 30,000 வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஏங்க, நீங்க என்கிட்ட 30,000 கொடுத்தீங்க. நான் எண்ணி பார்க்காம உள்ள வச்சுட்டேனேங்க. ஏண்டி, பணத்தை திருடுனவளே கரெக்டா சொல்லிட்டா. எதுக்குமா பணத்தை எடுத்த? நான் எடுக்கல. நீ எடுக்காமையா கரெக்டா 30,000 சொன்ன? அது வந்து அது சொல்லு, உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? ஏய், சொல்லுங்கறேன்ல. சரி, சொன்னா கொடுத்துருவீங்களா? அதான் சொல்லாம நானே எடுத்துக்கிட்டேன். பாத்தியாடி உன் பொண்ணு லட்சணத்தை? சொந்த வீட்லயே திருடி இருக்கா. ஏண்டி, நீ தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறல்ல, சம்பாதிக்கிறதுல பாதி பணத்தை கூட கொடுக்கறது இல்ல. அப்புறம் எதுக்குடி உனக்கு 30,000? சொல்லுடி. ஏய், இவளை இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டா. கேட்கிற விதத்துல கேட்டா தாண்டி சொல்லுவான். இவளை சொல்லு, பணத்தையா திருடுற? சொந்த வீட்லயே பணத்தை திருடுற அளவுக்கு என்னடி உனக்கு அவசியம்? எவ்வளவு தைரியம் உனக்கு? பணம் எங்கன்னு சொல்லு. ஏய், தள்ளுடி. சொல்லு, எதுக்கு எடுத்த பணத்தை? என்னடி? எப்படி வந்தது உனக்கு அந்த தைரியம்? இந்த பணத்தை என்ன பண்ண? இல்ல யாருகிட்ட கொடுத்த? சொல்லு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அது. என்ன கையில இருந்த வீட்லயே திருடுவேன். உன்னை என்ன பண்ற பாரு. திருடுவியா? திருடுவியா? சார் விடுங்க சார். என்ன சார் பெத்த பொண்ணை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? தம்பி, சொந்த வீட்லயே 30,000 திருடி இருக்கா தம்பி. 30,000 ரூபாய் திருடி இருக்காளா? பாத்தீங்களா சக்தி, இத கேட்ட உங்களுக்கு எப்படி இருக்கு? இவளை எல்லாம் சும்மா விடக்கூடாது. விடுங்க சார். சார் வேணாம், விடுங்க சார். 30,000 தானே, அவ வேலைக்கு போறால, அந்த சம்பளத்துல இருந்து வாங்கிக்கங்க. தம்பி, எனக்கு பணம் முக்கியம் இல்ல தம்பி. இன்னைக்கு இவளை அடிக்கிற அடியில என்னமே வரக்கூடாது. இருங்க சார், விடுங்க சார். பாத்தீங்களா தம்பி, இவளால உங்களுக்கும் அடிபட்டுருச்சு. என்ன மன்னிச்சிருங்க தம்பி. ஏய், இதுக்கு மேலையும் உனக்கு புத்தி வரலன்னா என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. பொண்ணை பெத்து வளர்த்திருக்காளாம், பொண்ணை. சார் நீங்க போங்க சார். ஏண்டி இப்படி பண்ற? மா, நீ போமா. ஆமாண்டி, அப்பாக்கும் பொண்ணுக்கும் என்ன அடக்கிறதே வேலையா போச்சு. மா, போமா. தம்பி, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க தம்பி. நான் சொல்றேன், போங்க. போமா. ச்சே. ஏய் அனுஷ்கா, நேத்து நீ என்கிட்ட 30,000 ரூபாய் கொடுத்தியே, அது உங்க அப்பா பணத்தை எடுத்து கொடுத்துட்டியா? அதெல்லாம் விடுங்க. என்னால உங்களுக்கு அடிபட்டுருச்சு. போய் மருந்து போட்டுக்கலாம் வாங்க. அதெல்லாம் விடு. ஏன் இப்படி செஞ்ச? முதல்ல மருந்து போட்டுக்கலாம் வாங்க. வாங்க. ஏன் இப்படி செஞ்ச அத சொல்லு. உட்கார். கையை காட்டு, மருந்து போடுறேன். தடுக்க வரும்போது உங்களுக்கு தான் அடிபட்டுச்சு, நீங்க போட்டுக்கோங்க. எனக்கு ஒன்றும் பெருசா அடிபடல, உனக்கு தான் அடிபட்டிருக்கு, நீ போட்டுக்கோ. எங்க அப்பா கிட்ட அடி வாங்கி எனக்கு பழக்கமாயிடுச்சு, நீங்க போட்டுக்கோங்க. ஏய் எனக்கு ஒன்றும் இல்ல,
நீ முதல்ல போட்டுக்கோ. நான் சொல்றேன்ல, நீங்க போட்டுக்கோங்க. சொன்னா கேட்க மாட்டியா? மருந்த போட்டுக்கோ. கொடுங்க, நான் போட்டு விடுறேன். எனக்கு ஒன்னும் ஆகல, சொன்னா கேளு. உட்கார். கையை காட்டு. சரி, எதுக்காக இப்படி பண்ண? உங்களுக்காக தான். என்னது? எனக்காகவா? என்ன சொல்ற? என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? நான் உன்கிட்ட பணம் கேட்டேனா? இல்ல. பின்ன? ஆனா கேட்காம கொடுக்கறதுல தானே அன்பு இருக்கு. இது பார். ஏன் சக்தி மத்தவங்க கிட்ட பேச்சு வாங்குறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என்னது? ஏன் சக்தியா? அது என் வீட்டுல குடியிருக்கிற சக்தின்னு சொல்ல வந்து டங்கு ஸ்லிப் ஆகி அது ஏன் சக்தின்னு வந்துருச்சு. அதான பார்த்தேன். ஏய், இப்போ நீ பணத்தை திருடி என்கிட்ட கொடுத்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா உங்க அப்பா என் மேல வச்சிருக்கிற மரியாதை என்ன ஆகும்? நீ எனக்கு பணத்தை கொடுத்தப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. அதை நான் வாங்கினா கை அறுத்துப்பேன்னு சொல்லி கத்தி கலாட்டா பண்ணதுனாலதான் வேற வழி இல்லாம வாங்கிட்டேன். என்ன பார்க்க வைக்க என்னென்னமோ செய்யறேன், மசிய மாட்டேங்கிறானே. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. சரி, நான் அந்த பணத்தை சீக்கிரமா கொடுத்துறேன்னு அதை வாங்கி உங்க அப்பா கிட்ட கொடுத்துறேன். இல்ல, நானே உங்க அப்பா கிட்ட நீ அந்த பணத்தை என்கிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்லிடுறேன். சக்தி வேணாம், நான் பாத்துக்கிறேன். இல்ல அனுஷ்கா, இது தப்பாயிடும். உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். நீ அடிக்கடி இப்படி அடி வாங்குறது பார்க்கும்போது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வேண்டான்னு சொல்றல சக்தி, சொன்னா கேளுங்க, இத நான் பாத்துக்கிறேன். சாரி சக்தி, என்ன தடுக்க வந்து தானே உங்களுக்கு அடிபட்டுருச்சு. ஐ எம் சாரி. மன்னிப்பெல்லாம் இருக்கட்டும், இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத. அது உனக்கு நல்லதில்ல. ஏ சக்தி, என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். எப்படியாவது அண்ணியை போட்டோ எடுத்தாகணும். ஜன்னல் பக்கம் போய் எடுப்போம்.
கதிரு, என்னடா ஜன்னல்கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா. அன்னிக்கிட்ட காஃபி கேட்டுக்கிட்டு இருந்தேன்ப்பா. இங்க நின்னு ஏன்டா கேக்குற? நேரா உள்ளே போய் கேளுடா. அப்படியே எனக்கு ஒரு சுக்கு காப்பி சொல்லு போ. சரிங்கப்பா. போட்டோ எடுக்கவே முடியலையே. அண்ணன் வேற போட்டோ அனுப்ப சொல்லியிருக்காரு. எப்படி போட்டோ எடுக்கிறது? வீட்டுக்குள்ள போட்டோ இருக்குல்ல, அதை எடுப்போம்.